தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என வானிலை மையம் கணிப்பு. தமிழகத்தில் இன்று 16 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தூத்துக்குடி மாநகர் முழுவதும் வெளுத்து வாங்கிய கனமழையால் சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடிய மழைநீர். சாத்தான்குளத்தில் பெய்த தொடர் மழையால் ஸ்தேவான் ஆலயம் முன்பு முழங்கால் அளவுக்கு தேங்கிய வெள்ள நீரால் மக்கள் அவதி. குற்றால மெயினருவியில் அபாய வளைவை தாண்டி கொட்டும் வெள்ளம். விடுமுறை தினத்தை கொண்டாட முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பிய சுற்றுலா பயணிகள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக திருப்பரப்பு அருவியில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீர். பாதுகாப்பு கருதி அருவியில் குளிக்க பொதுமக்களுக்கு கட்டுப்பாடு. நாகை மாவட்டம் திருப்பூண்டி சுற்றுவட்டார பகுதிகளில் வயலில் தேங்கிய மழைநீர் வடிவதில் சிக்கல். சுமார் 2000 ஏக்கர் இளம் பயிர்கள் மழைநீரில் அழுகும் அபாயம். கோவை மதுரை மெட்ரோ ரயில் சேவைக்கான விரிவான திட்ட அறிக்கையை மறுபரிசீலனை செய்யக்கோரி பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம். மெட்ரோ தொடர்பாக பிரதமரை எப்போது வேண்டுமானாலும் சந்திக்க தயாராக உள்ளதாகவும் அறிக்கை. கோவை மதுரை மெட்ரோ திட்டத்தை வைத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அரசியல் செய்கிறார். மெட்ரோ விவகாரத்தில் தமிழக அரசு கவனம் செலுத்தவில்லை எனவும் அண்ணாமலை குற்றச்சாட்டு. முதலமைச்சர் அவர்களுக்கு கோவையிலும் மதுரையிலும் மெட்ரோ வர வேண்டாம் என்கின்ற எண்ணம் தான் முதலமைச்சருக்கு இருக்கு. மெட்ரோ வர வேண்டும் என்கின்ற எண்ணம் இருந்தால் அந்த டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் டிபிஆர் சரியான முறையில் தயாரித்து கொடுத்துருப்பாங்க. இவர் மேற்பார்வை பண்ணியிருப்பார். அதனால் 2 இடத்திலும் கூட கவனம் கொடுக்காத முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு அரசியலுக்காக நான் டெல்லி போய் பிரதமரை பார்ப்பேன், இங்கே போய் பார்ப்பேன்னு சொல்கிறாங்க. பிரதமர் தமிழ்நாட்டுக்கே வரும்போது நீங்கள் பார்க்கல, டெல்லி போய் பார்த்து என்ன நீங்கள் செய்ய போகிறீங்க? அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் மற்றும் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை திடீர் சந்திப்பு. அமமுகவை மீண்டும் என்டிஏ கூட்டணியில் இணைப்பதற்கான முயற்சியாக இருக்கலாம் என அரசியல் நோக்ககர்கள் கருத்து. விழுப்புரத்தில் திமுக ஒன்றிய செயலாளர் பெண்ணை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவத்திற்கு இபிஎஸ் கண்டனம். திமுக ஆட்சியில் திமுகவினரிடமிருந்தே பெண்களை காக்க வேண்டிய அவலநிலை இருப்பதாக விமர்சனம். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரத்தில் இன்று பொதுமக்களை சந்திக்கிறார் தவேக தலைவர் விஜய். ஸ்ரீபெரும்புதூர் மக்களின் கோரிக்கைகள் மற்றும் குறைகளை கேட்டறிகிறார். நெல்மணிகளை பாதுகாக்க போதிய சேமிப்பு கிடங்கு தமிழக அரசிடம் இல்லை என பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் குற்றச்சாட்டு. மத்திய அரசிடம் இருக்கும் சேமிப்பு கிடங்குகளை பயன்படுத்துவது இல்லை எனவும் காட்டம்.
அறுவடை நடந்து முடிஞ்சவொடனே கொள்முதல் பண்ணணும். சரி, கொள்முதல் பண்ணுறதுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் எங்கேயாவது சேமிப்பு கிடங்குகள் ஏதாவது வச்சுருக்காங்களா? இல்லை. ஆனால் மத்திய அரசு வச்சுருக்கு. அறுவடை நடந்து முடிந்த உடனே ஏன் நீங்கள் கொள்முதல் செய்யலை? ஆக மழையில் நனைய விட்டு பயிரெல்லாம் முளைக்க விட்டு அது பிறகு ஈரப்பதத்துக்கு உருவாத்தாங்கன்னு கேட்குறதுல என்ன நியாயம் இருக்குது? டெல்டா பகுதிகளில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் அனைத்தும் பாதுகாப்பான இடங்களில் சேமிப்பு. தேர்தல் நெருங்குவதால் நெல்லை வைத்து எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்வதாக அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் குற்றச்சாட்டு. தவறாக நெல் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். காவேரி டெல்டா பகுதியில் இப்போ நெல் அறுவடை எல்லாம் அறுவடை செய்த நெல் அனைத்தும் இப்போது பாதுகாப்பான இடங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. மாடு மேய்க்கும் போராட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டதற்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கண்டனம். கால்நடைகள் வளர்க்கக்கூடாது என கூறும் அரசுக்கு கால்நடைத்துறை பால்வளத்துறை எதற்கு எனவும் சரமாரி கேள்வி. மகளிர் மற்றும் பெண் குழந்தைகளின் முன்னேற்றத்திற்காக எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தி வரும் திராவிட மாடல் அரசு. மதுரையில் சுய உதவி குழுக்கள் தயாரிக்கும் பொருட்களின் மதி கண்காட்சி மற்றும் உணவு திருவிழாவை தொடங்கி வைத்து உதயநிதி பேச்சு. தமிழ்நாட்டில் 95.78% SIR விண்ணப்பங்கள் விநியோகம் செய்யப்பட்டு உள்ளது. இந்திய தேர்தல் ஆணையம் தகவல். கோத்தகிரியில் நடைபெற்ற முகாமில் அலுவலரை தாக்கி SIR படிவங்களை கிழித்து வீசி திமுக நிர்வாகிகள் அட்டகாசம். சென்னை மற்றும் வந்தவாசியில் நடைபெற்ற SIR சிறப்பு முகாமில் திமுக அதிமுகவினர் மோதலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. சென்னை வேளச்சேரியில் தடை செய்யப்பட்ட பிட்புல் ரக நாய் கடித்து திருநாய் உயிரிழப்பு. திருநாயை பிட்புல் ரக நாய் கடித்து குதறும் வீடியோ காட்சி வெளியாகி அதிர்ச்சி. வீட்டில் வளர்க்கும் நாய்களுக்கு கண்டிப்பாக லைசென்ஸ் எடுக்க வேண்டும். சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவுறுத்தல். ஹோட்டலில் பணியாற்றக்கூடிய பணியாளர்களுக்கு என்டரிக் ஃபீவர் தடுப்பூசி செலுத்தி கொள்வது கட்டாயம். தமிழக உணவு பாதுகாப்புத்துறை அதிரடி உத்தரவு. கோவில்பட்டியில் சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பைக்கில் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு. பைக் எரிந்ததை கண்டு பதற்றமடைந்து அங்குமிங்கும் ஓடிய வாகன ஓட்டி. உடுமலை மூணாறு சாலையில் சென்ற வாகன ஓட்டிகளை வீதியில் உறைய வைத்த ஒற்றை காட்டு யானை. சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக செல்ல வேண்டும் என வனத்துறை எச்சரிக்கை. இந்தியா தனது பாதையில் தொடர்ந்து முன்னேறி செல்ல நாகரிக மதிப்பும் மனிதநேய பண்பும் வழிகாட்டும். இந்தியாவின் மேம்பாட்டு இலக்கை மேம்படுத்த இது சரியான தருணம் என G20 மாநாட்டை சுட்டிக்காட்டி பிரதமர் மோடி எக்ஸ் தளத்தில் பதிவு. போதைப்பொருள் மற்றும் பயங்கரவாதத்தை எதிர்கொள்ள உலக நாடுகள் இணைந்து செயல்படுவது அவசியம். தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்ற G20 நாடுகள் உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி வலியுறுத்தல்.
G20 மாநாட்டில் உலக நாடுகளின் தலைவர்களுடன் பிரதமர் மோடி சந்திப்பு. காலநிலை மாற்றம் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து முக்கிய ஆலோசனை. பெங்களூருவில் ஏடிஎம் வேன் கொள்ளை வழக்கில் 3 பேர் கைது. சுமார் 5,76,00,000 ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தகவல். ஹரியானா மாநிலம் ஃபரிதாபாத்தில் கட்டுமான பணியின் போது 3 மாடி கட்டடம் இடிந்து விழுந்து விபத்து. கட்டடம் இடிந்து விழும் காட்சி வெளியாகி பரபரப்பு. கேரளாவில் அலங்காரத்திற்காக குடும்பத்தினருடன் காரில் சென்ற மணப்பெண் விபத்தில் சிக்கி படுகாயம். மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டிருந்த மணப்பெண்ணுக்கு தாலி கட்டிய மணமகன். நெகிழ்ச்சி சம்பவம். இந்திய அணிக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியில் தென்னாப்பிரிக்கா அணி சிறப்பான பேட்டிங். முதல் நாளில் 6 விக்கெட்டுகள் இழப்புக்கு 247 ரன்கள் சேர்ப்பு. இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதல் ஆஷஸ் டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி அபார வெற்றி. 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இங்கிலாந்து அணியை வீழ்த்தி அசத்தல்.